வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு இந்தியா விக்ஸ் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு எவ்வளோ முக்கியமானது, தென் இந்த இந்தியா விக்ஸை வச்சு எப்படி மார்க்கெட்டை வந்து ஓரளவுக்கு அந்த நகரக்கூடிய ஸ்பீடை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எந்த மாதிரியான சமயங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி இந்தியா விக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்தியா விக்ஸை பற்றி முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கோகுல் பிரசாந்த். இனி தனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கலாம், செல்லராக இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்தியா விக்ஸை வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பையரோ செல்லரோ இந்தியா விக்ஸை பற்றிய அடிப்படை புரிதல் நமக்கு டீப்பாக இருக்கணும். இப்போ இந்த இந்தியா விக்ஸ் ஒரு ஷூட்டப் லைக் வந்து இப்போ இந்தியா விக்ஸ் எடுத்தீங்கன்னா 9 to இப்போ 14 இந்த ரேஞ்சில் வந்து நின்றுகிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த சமயங்களில் மார்க்கெட்டோட மூமெண்டம் அதிகரிக்கும். நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்க, நிஃப்டி வந்து ஃபால் ஆகிருக்கு. நான் லாஸ்ட் ஃப்ரைடே கிட்டத்தட்ட 1%. பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ட் எடுத்து காட்டுறேன். நிஃப்டி வந்து 1% ஃபால். டே பை டே பாருங்க, ஜனவரி ஸ்டார்டிங்ல இருந்து நிஃப்டி முழுக்க டாப் டு பாட்டம் கிட்டத்தட்ட 1450 பாயிண்ட் விழுந்திருக்கு. 5.5%. சரியா? ஒவ்வொரு நாள் டிராப் ஆகுது. இடையில பையான நாட்கள் சில நாட்கள் தான். இன்ட்ராடே இடையில பை ஆகலாம். ஓவரால் க்ளோசிங் கேண்டலுங்கிறது ரெட் கலர் இருக்கு. கேண்டலோட சைஸை பாருங்க, ஒவ்வொரு கேண்டலும் பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும். இங்க பாருங்க, 300 பாயிண்ட். இந்த கேண்டில் பார்த்தா 420 பாயிண்ட். அந்த மாதிரி பெரிய பெரிய முன்னாடியில பாத்துட்டீங்கன்னா சின்ன சின்ன கேண்டில் தெரியுதா? நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும் கரண்ட் கேண்டில்ஸ் எப்படி இருக்கு, முன்னாடி கேண்டில் எப்படி இருக்குது. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் தான். இந்தியா விக்ஸ் இங்க இருக்கு இல்லைங்களா, இது பேர் தான் இந்த இந்தியா விக்ஸ் சொல்லுவாங்க. இந்த இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருக்கிற பேனிக் அண்ட் வந்து ஒரு மூமெண்டம் நல்லா அக்ரெசிவா இருக்குமா அப்படிங்கிற காட்டுற ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு தான் இந்த இந்தியா விக்ஸ் எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வரணும், இதுக்கு பின்னாடி நிறைய கால்குலேஷன் அதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டரா மட்டும் எடுத்துப்போம். கரெக்டா? இப்போ இந்த இந்தியா விக்ஸ் பாருங்க, ஜனவரி டிசம்பர் இந்த ரேஞ்சில் 9 அப்படிங்கிற இடத்த அடிக்கிறான். ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 30 இந்த ரேஞ்சுக்குள்ள 9 அப்படிங்கிற ரேஞ்ச் அடிக்குது. அங்கிருந்து இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு 14 டாப் ஃபுல் பீக் ஏறிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ்ல பார்த்துட்டா க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸ்ல பெர்சன்டேஜ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியா விக்ஸ் 54% வந்து நமக்கு ஓவராலா வந்து ஏறி இருக்கு அப்படிங்கிறது இதுல தெரியுது. சரியா? இந்தியா விக்ஸ் 54% ஏறுது அப்படின்னா மார்க்கெட்ல பேனிக் அதிகமாகுது, வாலட்டிலிட்டி அதிகமாகுது. மார்க்கெட்ல வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வந்து பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ இன்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் மார்க்கெட் விட்டு லைட்டா எக்ஸிட் ஆகுறாங்க. ஏன்னா எதனால இந்த விஷயம் நடக்குது, இத்தனை நாள் நடக்காம திடீர்னு ஏறணும் இவ்வளவு பெருசா, மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாகும்னா நமக்கு வந்து 1ஆம் தேதி நமக்கு வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் இருக்கு. சரிங்களா? இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் இருக்கு. இந்த சமயங்கள்ல வந்து பட்ஜெட்ல என்ன வரும், தென் வந்து ஒரு பேனிக்னஸ் இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா இப்போதைக்கு சேஃப்டியா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். புட் ஆப்ஷன் பையிங் அதிகரிக்குது. இதெல்லாம் தான் இந்த இந்தியா விக்ஸ்ங்கிறது காட்டுது. சரிங்களா? நார்மலா நீங்க நிஃப்டியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரேட் ஆகிற விஷயம், அதாவது இந்தியா விக்ஸ் 9, 8 இருந்துச்சு இல்லைங்களா ஒரே ரேஞ்சுக்குள்ள. அப்பெல்லாம் ஒரு நாளுக்கு பார்த்துட்டா இங்க பாருங்க 100 பாயிண்ட், இந்த கேண்டில் பார்த்துட்டா ஒரு 200 பாயிண்ட், அவ்வளவுதான். இப்ப வந்து நமக்கு இரட்டிப்பா அந்த மொமெண்டம்ங்கிறது அதை விட 2 மடங்கு அதிகமாக வந்து மொமெண்டம் கொடுக்குது. அப்படிங்கும்போது இங்க யாருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா வந்து புட் ஆப்ஷன் பையர்ஸ். ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல மூமெண்டம் அந்த சைடு கிடைக்கணும். மார்க்கெட் விழுகுது, இந்தியா விக்ஸ் ஷூட்டப் கொடுக்குதுங்கும் போது உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இந்த கரையிறதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து குறையும். இன்னும் ப்ரீமியம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? தென் வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். ஒரு 150 பாயிண்ட், ஒரே நாள் 200 பாயிண்ட்னு நீங்க ஸ்விங்கே பிடிக்க முடியும். இதுவே இந்த இந்தியா விக்ஸ் ஷூட்டப் கொடுக்கறதுக்கு யாருக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா வந்து ஐபிஓ இந்தியா விக்ஸ் ஷூட்டப் கொடுக்கும்போது ப்ரீமியம் அவ்வளவு சீக்கிரம் கரையாது. நீங்க பொசிஷனல் ஆப்ஷன்ஸ் எதாவது எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதனால அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. அப்போ ஒரு ஆப்ஷன் செல்லரா இருக்கீங்கன்னா இந்தியா விக்ஸை பொறுத்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்கணும். இப்போ வந்து இந்தியா விக்ஸ் லோ டு ஹை போகுதுன்னா இந்த இடத்துல வந்து கேலண்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெட்டரா இருக்கலாம். ஏன்னா கேலண்டரை பொறுத்தவரையில் வந்து 2 எக்ஸ்பீரியல பிளே பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியல பை, இன்னொரு எக்ஸ்பீரியல செல் அப்படின்னு. இந்தியா விக்ஸ் லோ டு ஹை போகும்போது உங்களுக்கு பெட்டரான பிரேக் ஈவன் எக்ஸ்டெண்ட் ஆகும், இன்னும் வந்து பெட்டரான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுவே வந்து ஒரு அதாவது ஒரு ஸ்ட்ராங்கிள் எடுத்திருக்காரு அப்படின்னா மொமெண்டம் பெருசா இருக்கு, ப்ரீமியம் கம்மியா தான் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அதனால உங்களுக்கு கரையிறதும் கம்மியாயிடும். சரிங்களா? மார்க்கெட் வந்து கரையும் இல்லைங்களா, அது கம்மியாயிடும். அதனால வந்து இந்த இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான்.
இந்தியா விக்ஸை புரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் இனி ஆப்ஷன் இந்த வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ் இல்ல தெரிஞ்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் எந்த டைம்ல வந்து நமக்கு நல்ல மொமெண்டம் வரும், ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கு, எந்த டைம்ல நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங்ல என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறலாம். பையரை பொறுத்தவரை புட் ஆப்ஷன் பையர் தான் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. செல்லர்ஸை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான லைக் ஒரு டைரக்ஷன்ல கால் ஆப்ஷன் செல் பண்ணிட்டு இருக்கிறவங்க அண்ட் வந்து கால் ஆப்ஷன் மட்டும் சொல்றேன், மார்க்கெட் கீழே இறங்குது இல்லைங்களா, அப்போ வந்து மார்க்கெட் கீழே இறங்குது, நான் வந்து கவர்ட் கால் பண்ற போர்ட்ஃபோலியோக்கு அவர் வந்து கேலண்டர் சொன்னீங்க இல்லைங்களா, கேலண்டர் ட்ரேட் எடுக்கிறேன், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றவங்க தான் நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா மார்க்கெட்ல அவங்களால பிளே பண்ண முடியும். அதனால இந்த இந்தியா விக்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்டா வந்து என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, இந்தியா விக்ஸ் வந்து மார்க்கெட் இறங்கும் போது மட்டும் தான் ஷூட் அப் கொடுக்கும் அண்ட் வந்து ஏறும் போது இந்தியா விக்ஸ் ஷூட் அப் கொடுக்காது. லைக் வந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்தியா விக்ஸ் வந்து அதனால மட்டும்தான் ஏறும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்தியா விக்ஸ் ஏறிச்சுன்னா மார்க்கெட் மொத்தமா விழுந்துரும் அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாமே மித்து. இந்தியா விக்ஸுங்கிறது என்ன காட்டுதுன்னா, வொலட்டிலிட்டி அதிகமாக போகுது. இத்தனை நாள் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் ட்ரேட் ஆயிட்டு இருந்த மார்க்கெட் இனிமே வந்து 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் 350 பாயிண்ட் அந்த ஒரு நாளோட ஸ்ட்ரக்சர் அந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, அது பெருசா இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதா இந்த இந்தியா விக்ஸ்ங்கிறது. ஒரு மாசத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல மூலியமா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து கீழே விழுகுதுன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா விக்ஸ் கீழே விழுகும் போது நமக்கு ப்ரீமியம் வேகமா மெல்ட் ஆகும். அப்போ வந்து நீங்க இந்தியா விக்ஸ் மேல போயிட்டு இருக்கும்போது ஓகே இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கலாம். திரும்பி வந்து நியூஸ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா விக்ஸ் கிராஷ் ஆகும். விக்ஸ் கிராஷ் ஆகும்போது பேனிக், ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நியூஸா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், ஐவி விழுகும், இந்தியா விக்ஸும் ஃபாலோ ஆகும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கலோ ஸ்ட்ராடலோ எடுத்திருக்கீங்கன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு வேகமா அந்த விக்ஸ் கிராஷ்ல வந்து ஐவி கிராஷ்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால இந்த இந்தியா விக்ஸை தெரிஞ்சும் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றது உன்னையும் வந்து உங்களுக்கு இலகுவா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் வந்து அதுவரையில் Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.